அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட 7 கிரகநிலைகள் ஒரே இடத்தில் வாழ்வில் அதிசயம் நிகழப்போகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இது நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்று பார்க்கும்போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் உட்பட 7 கிரகநிலைகள் இந்த வேளையில் ரூணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை கடந்து செல்ல போகின்றன. ராசியின் அதிபதியான புதன், சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, சனி என 7 கிரகநிலைகள் ரூணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை கடந்து செல்லக்கூடிய இந்த வேலை என்பது அபரிவிதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே தவறாமல் கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. ஏனென்றால் மிக வலுவாக சனி திருக்கணிதத்தின்படி 7இல் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி 6இல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். மார்ச் 6ஆம் தேதி முதல் தான் முழுமையாக 7இல் நுழைகிறார். அதற்கு முன்பு ராகுவுடன் இணைந்திருக்கிறார். செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் என பல கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் 5, 6, 7 ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறார். சந்திரனும் 6ஆம் இடத்தை கடந்து வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். அமாவாசை தினம் 18ஆம் தேதி வருகிறது. இப்படி 6 கிரகநிலைகள் மட்டுமல்ல 7ஆவதாக சந்திரனும் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது 6ஆம் இடம் அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறது. முழு சுபகிரகமான குருவும் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் அமர்ந்து தனது சுப பார்வையில் ஒன்றை 6ஆம் இடமான ரோணக சத்ருஸ்தானத்தின் மீது பதிப்பதோடு இந்த கிரகநிலைகளின் மீது பதிக்கிறார். எனவே சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய வகையில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவும் 6ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க. இப்படி நவ கிரகங்களில் 9 கிரகநிலைகளும் ஏதோ ஒரு வகையில் 6ஆம் இடத்தை கடந்து செல்லக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு முன்னோர்கள் கணித்து சொல்லப்பட்ட பல அதிரடியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் அதிசயம் நிகழப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு நபர் நீண்ட தூரம் பயணம் செய்வதற்கு ஒரு திட்டமிடுகிறார். அப்படி நீண்ட தூர பயணம் செய்வதற்கு திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்த முயற்சி செய்கிறார். பயணத்தை துவங்கி பயணம் சென்று கொண்டிருக்கிறார். அப்படி அவர் பயணம் சென்று கொண்டிருக்கும் போது நடுவில் ஒரு பாலைவனத்தை கடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அப்போது அந்த பாலைவனத்தையும் பொறுமையாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். பாலைவனத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய சூழலில் அவருக்கு மிகுந்த தாகம் ஏற்படுகிறது. கொண்டு வந்த தண்ணீர் தீர்ந்து விட்டது. வேறு வழி இல்லை. மற்ற இடங்கள் என்றால் வெளியில் சேகரித்துக் கொள்ளலாம். பாலைவனத்தில் தண்ணீர் கிடைப்பது அரிது என்று சுற்றி முற்றி பார்க்கிறார். தூரத்தில் ஒரு குடிசை போன்ற அமைப்பு தெரிகிறது. உடனடியாக அங்கு விரைந்து செல்கிறார். இந்த இடத்திற்கு சென்று பார்த்தவுடன் வெளியே ஒரு அடி பம்ப் இருக்கிறது. அந்த பம்பை இயக்கி நீர் இறைக்கலாம் என்று முயற்சி செய்கிறார். அவர் பலமுறை முயற்சி செய்தும் அதிலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட வெளியே வரவில்லை. உடனே சரி அந்த குடிசைக்குள் சென்று பார்க்கலாம் என்று அந்த குடிசைக்குள் சென்று பார்க்கிறார். அந்த குடிசைக்குள் பார்த்தவுடன் ஒரு பாட்டில் நிறைய தண்ணீர் இருக்கிறது. அதை பார்த்தவுடன் அவருக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்படுகிறது. உடனடியாக அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து குடிக்கலாம் என்று செல்கிறார். அப்போது அந்த பாட்டிலின் கீழ் ஒரு வாசகம் ஒன்று எழுதியிருக்கிறது. அது என்னவென்றால், இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீரை அவசரப்பட்டு குடித்து விட வேண்டாம். இதை கொண்டு போய் அந்த வெளியில் இருக்கக்கூடிய அடிப்பம்பில் ஊற்றி அதற்கு பிறகு தண்ணீர் இறைக்க முயற்சி செய்யுங்கள். தண்ணீர் நிறைய வரும் என்று எழுதியிருக்கிறது. அதை படித்தவுடன் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் கூட மனதில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. ஒருவேளை தண்ணீர் அனைத்தையும் அந்த பம்பிற்குள் ஊற்றி நின்று விட்ட பிறகு தண்ணீர் வரவில்லை என்றால் என்ன செய்வது என்ற ஒரு குழப்பமானது அவருக்கு ஏற்படுகிறது. உடனே சரி பரவாயில்லை, அவர்கள் குறிப்பிட்டபடி இதை நாம் முயற்சி செய்து பார்ப்போம் என்று அந்த இடத்திற்கு செல்கிறார். அந்த தண்ணீரை பம்பில் உள் ஊற்றி அதற்கு பிறகு நீர் இறைக்க முயற்சி செய்கிறார். அப்போது பம்பில் இருந்து சிறிது நேரத்தில் நீர் நிறைய வெளியே வர ஆரம்பிக்கிறது. அவருக்கு தேவையான தண்ணீரை குடித்துவிட்டு அவர்களுடைய பாட்டில்களிலும் நிரப்பி
நிரப்பிக் கொள்கிறார். அவருடைய பாட்டில் நிரப்பியதற்கு பிறகு புறப்பட ஆரம்பிக்கிறார். புறப்பட ஆரம்பிப்பதற்கு முன் தவறாமல் அந்த பாட்டிலிலும் தண்ணீர் நிறைய பிடித்து கொண்டு போய் அது எங்கு இருந்ததோ அந்த இடத்தில் வைத்துவிட்டு அதன் கீழே இவரும் ஒரு குறிப்பு எழுதுகிறார். அதாவது, இது நன்கு வேலை செய்கிறது, எனக்கு பின்னால் வருபவர்கள் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு குறிப்பை எழுதிவிட்டு செல்கிறாருங்க. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சில அதிசயமான அற்புதமான நேரங்கள் அமையக்கூடிய வேளையில் முன்னோர்கள் கணித்து திட்டமிட்டு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது உறுதியாகவே ருணரோக சத்ருஸ்தானத்தை பல கிரகநிலைகள் ஏதோ ஒரு வகையில் வலுப்படுத்துவது, குறிப்பாக நவ கிரகநிலைகளும் வலுப்படுத்துவது அதிரடியான மாற்றத்திற்கும் முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய சிறப்பான வேலையாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பமாக அமைவதோடு மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த தொல்லைகள், எதிரிகளின் தொல்லைகள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகி சிறப்பான முன்னேற்றம் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் இந்த தருணத்தில் விலகி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் வருமானம் உயரக்கூடிய வேலையாக இந்த தருணம் நிச்சயம் அமையும். நினைப்பதை விட இந்த வாரத்தில் கிரகநிலைகள் சப்தமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் ஏமாற்றம் இல்லாமல் கைகூடும். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வகையான சுபகாரியங்களையும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். கடன் ரீதியான தொல்லைகளை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கிறது. தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் இந்த தருணத்தில் இரட்டிப்பு நன்மை உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தற்காலிக பணியிலிருந்து பணி நிரந்தரம் செய்யப்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம், பழனியில் நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக உறுதியாகவே இந்த தருணத்தில் அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. தொழில் ரீதியாக உற்பத்தி அதிகரிக்கும். இந்த தருணத்தில் எதிர்பார்த்த லாபத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நிதி நெருக்கடிகள் ஏற்படாத வகையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். சிறு சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும். முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்பி சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த தருணத்தில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் எளிதில் கைகூடும். அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை விட கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நலத்திட்டங்களை இந்த தருணத்தில் மாநில அரசின் திட்டங்களாக அதிரடியான அறிவிப்புகளாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அரசிடமிருந்து எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகிறது. கலைத்துறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பு உண்டு. மாணவர்களின் கவலை நீங்கி கல்வியில் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் பாடுபட்ட உங்களுக்கு அதற்கேற்ற பலன் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி வாழ்வில் நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வாக பல அமோகமான மாற்றம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.